Hi, hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது my first love ஓட எபிசோட் 4 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் and subscribe பண்ணுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்புறதுக்காண்டி ஹீரோயின் வரா. அவளோட கையை ஹீரோ பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட் நைட் நீ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட நான் தானே அந்த பர்சன், நீ என்ன பத்தி தானே பேசின அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு ஹீரோன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பாக்குற. ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இது எல்லாமே கனவு. ஹீரோன் அவன் முன்னாடி இருக்கா. அவளை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிரான். அடைச்சி இது எல்லாமே கனவா, நான் கூட நிஜமோன்னு நினைச்சு பயன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோயின் கிட்ட உன் தொல்லை நிஜத்துலதான் தாங்க முடியலன்னா கனவுல கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ நான் உன் கனவுல வரப்போறேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அதுக்கு ஹீரோ ஏதோ சமாளிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோ ஸ்கூட்டி எடுத்துட்டு வரான். ஹீரோயின் வேகமா போய் அதில் ஏறி உட்காந்துரா. ஹீரோ அவகிட்ட இனிமேப்பட்டு நான் உன்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், கீழே இறங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டா, இனிமேப்பட்டு உனக்கு ரைட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இந்த தகரடப்பாவை வச்சுட்டு இவன் பண்ற அலப்பற தாங்க முடியலடா சாமி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. அதுக்கப்புறம் நான் பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ நேர பஸ்ல செம கூட்டமா இருக்கும். எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஹீரோன்னு ஏறி நிக்கிறா. ஹீரோவும் இதை பாக்குறான். அந்த பஸ்ல செம கூட்டமா இருக்கதை பார்த்துட்டு அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவும் போயிட்டு இருக்கான். ஹீரோனால நிக்க கூட முடியல, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கா. அவ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்ல பஸ் நிக்குது. ஹீரோ வந்து கூப்பிடுறான். ஹீரோயின் கிட்ட நானே உனக்கு ரைட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் இறங்கி வரா. அதுக்கப்புறம் ஹீரோயின் செம கடுப்புல திட்டிட்டு இருக்கா. என்ன பார்த்தா என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கும்போது ஹீரோ சாரி கேட்கறான். ஹீரோனும் ஏறி உட்காந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ நான் ஒரு வயசு பையன் கையெடு அப்படின்ற மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். அடைச்சை மூடிட்டு ஓட்டுன்ற மாதிரியே ஹீரோயின் பல்பு கொடுத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிட்டு அவன் போயிட்டு இருக்கான். அந்த ஃபன்னி கை ஆடிஷனுக்கு வந்திருப்பான். அவன் பாடுறதை கேட்கறதுக்காண்டி அந்த ரிச் கேர்ளும் வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவன் நல்லா தான் பாடிட்டு இருக்கான். அந்த ஜட்ஜஸே சும்மா இருக்காங்க. பட் இந்த ரிச் கேர்ள் வந்துட்டு கிளாப் அது இதுன்னு பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ரிச் கேர்ளுக்கு ஃபுட் வாங்கி கொடுக்குறான். நான் சாப்பாடு வாங்கி தந்திருக்கேன், ஒழுங்கா என் சாங் எப்படி இருக்குன்னு சொல்லுன்ற மாதிரியே மிரட்டுறான். அந்த பொண்ணு நீ சூப்பரா பாடின செலக்ட் ஆயிடுவா அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் ரொம்ப சந்தோஷம் ஆயிரான், குதிச்சிட்டு இருக்கான் சந்தோஷத்துல. ஹீரோ அவளோட வீட்டு மாடலை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவ ஃப்ரெண்டுக்கும் அதே மெசேஜ் தான் வருது. ரெண்டு பேருக்குமே ஜாப் கிடைச்சிச்சுன்னு வருது. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கும் செம்ம சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோவும் அந்த ஹேண்ட்ஸம் பையனும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பேக்கு மாதிரி எங்கேயோ நடந்து போறான். அவனை பார்த்துட்டு அந்த ஹேண்ட்ஸம் பையன் உனக்கு என்ன தாண்டா ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஒரு பிளேஸ்ல தனியா உட்காந்துட்டு ஹீரோன் போன்ல பேசினே நினைச்சு புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்ஸம் பையன் ட்ரிங்க்ஸ் வாங்கி வந்து ஹீரோக்கு கொடுத்துட்டு உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, என்ன தாண்டா ப்ராப்ளம் சொல்லி கேட்டுட்டே இருக்கான். பட் ஹீரோ எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒர்க் வந்துடுச்சுன்னா அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோக்காண்டி வெயிட் பண்றா. அவளுக்கு ஜாப் கிடைச்சதை ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அவளை பார்த்துட்டு ஆத்தாடி இந்த குள்ளபூதம் இங்கே வந்துடுச்சா, வந்த வழியே திருப்பி போறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பாக்குறான். அதை ஹீரோனும் பார்த்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கூப்பிட்டு வா நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், கேன்டீன் போகலாம் அப்படின்னு போது ஹீரோ எனக்குலாம் வேலை இருக்கு, நான் என்ன வெட்டியா இருக்கேன்னு நினைச்சியா உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். ஹீரோ நான் உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஜாப் கிடைச்சதா சொல்லும் போது ஹீரோ உனக்கெல்லாம் எவன் ஜாப் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். அதுக்கப்புறம் சரி பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசுறது தான் அந்த ஆன்சர் பையன்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனை அடிச்சுட்டு வரேன்டா ஐயாச்சாமி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. இருந்து கிளம்பி போயிடுறா. அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோ கிட்ட அவன் என்ன சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லி ஹீரோனை பத்தியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ அவனை ரொம்பவே மிஸ் பண்றா போல இருக்கா, அதான் பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்டோன்னு அந்த ஹேண்ட்ஸம் பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோன் போறதே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அங்க இருந்து போறான். ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு சுத்தமா மைண்ட்ல அவன் ஹீரோயின் சொன்னதை தான் நினைச்சிட்டே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒழுங்காவே விளையாட மாட்டேங்கிறான். ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோ கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட கூடிய சீக்கிரமே ஒரு பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையன் கேட்கறான் அந்த பொண்ணு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையன் கேட்கறான் இதுல என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு போது அதுக்கு ஹீரோ சொல்றான் நான் அந்த பொண்ணை ரிஜெக்ட் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். நான் எப்படி அவளை ரிஜெக்ட் பண்றதுன்னு தான் தெரியல அப்படின்னு போது அந்த பையன் ஹீரோவை பார்த்துட்டு நினப்பு தான் பொழப்பம் கெடுக்குமா அப்படின்ற மாதிரியே பாக்குறான். அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஹீரோ கிட்ட எனக்கு கூட ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை ஃபர்ஸ்ட் டே பார்த்தது, அதுக்கப்புறம் அவகிட்ட பேசினது பழகினது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்படியே ரெண்டு பேருமே உட்காந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வீட்டில் இருக்க ஒரு பழைய பாக்ஸில் என்னமோ தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் வீட்டுக்கு வரான். எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வேகமாக ஓடி வந்து அங்கே ஒரு டென்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே எட்டி பார்க்குறான். அதுக்குள்ளே ஹீரோயின் தான் இருப்பா. அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். ஹீரோயின் கிட்ட என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் என்னை விட்டு நான் இந்த டென்ட்ல தான் தங்க போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஃபன்னி கை அந்த ரிச் கேர்ளை பார்த்து எல்லாம் இந்த குட்டிச்சாத்தான் பண்ண வேலை தான், இது கொரட்டை விட்டு தான் அவளை தூங்க விடாம பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட இதெல்லாம் வேணா நீ உள்ள வந்து
படு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இல்ல பரவாயில்ல இங்கே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க, என் அட்டென்ஷனை வாங்கணும்னு தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேருமே இவ்வளோ சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபன்னிகை எனக்கு சோறு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோ என்னமா பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் ரூம்ல இருந்து ஹீரோனோட டென்ட்டே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு மனசே கேட்கல. கீழே இறங்கி வந்து அவளுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த டென்ட்ல என்னென்ன வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த டென்ட் அவள் ஒழுங்காவே போட்டிருக்க மாட்டா, அதையும் அவன் உட்காந்து சரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வராங்க. அப்பதான் ஹீரோன் வந்து சொல்றான், எனக்கு ஜாப் கிடைச்சதா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த ஜாப்பை பத்தி கேட்டு நீ சேஃபா ஜாப் பாரு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் வந்து நீ மட்டும்தான் என்ன ரொம்பவே கேர் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதெல்லாம் நான் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுதான் சொல்றேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நீ ஏதாச்சும் லூஸ் மாதிரி ஒளரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனோட ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ண போறா. அவ பக்கத்துல வந்த பதட்டத்திலேயே ஹீரோ ஐஸ்கிரீமை கீழே போட்டுறான். வடை போச்சே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிக்கிறா. நெக்ஸ்ட் டே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ரிச் கேர்ள் வந்து சொல்றா, ஈவினிங் ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன், நீங்க எல்லாருமே வந்துருங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு போது ஹீரோயின் வந்து அந்த ஹேண்ட்ஸப் பையனையுமே கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட நீயும் அந்த ஹேண்ட்ஸப் பையனும் எப்படி இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா அவங்க கிட்ட. ஹீரோயின் அந்த ஹேண்ட்ஸப் பையனுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு ஜாப் கிடைச்சதை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டடீஸ் பத்தி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல 2 பேருமே அவங்களோட நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ அந்த சீன் பார்ட்டி இருக்க கிளப்ல ஜாயின் பண்றதுக்காண்டி ஒரு இன்டர்வியூ மாதிரி அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு எல்லாமே ஹீரோவும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா அந்த சீன் பார்ட்டி பொண்ணு மட்டும் அவனை சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணாதான் அவனை இந்த கிளப்ல ஜாயின் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ எனக்கு சதி பண்றதுக்காண்டியே மேக்கப் போட்டு வருவியாடி அப்படின்ற மாதிரி அவளை பாக்குறான். ஹீரோ அந்த பொண்ணு பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்க எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை போட்டோ எடுக்கிறதுக்காண்டி கேமராவை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட உன் வீட்டுக்குலாம் என்ன கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ செம ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கதை. அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுறான். ஹீரோ சொல்றான், என் வீடு ஃபுல்லாமே எலியா இருக்கு, நான் இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். அதை கேட்டு அந்த பொண்ணு பயந்துரு, அடைச்சி எலியா எனக்கு அதெல்லாம் பார்த்தா அலர்ஜிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இங்க அந்த ஃபன்னி கையும் அந்த ரிச் கேர்ளும் ஷாப்பிங் வராங்க. பார்ட்டிக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே அந்த பொண்ணு எடுத்துட்டு இருக்கா. அண்டா குண்டா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போறா. அவ கண்ணில் மாட்டுறது எல்லாத்தையுமே எடுக்கிறா. அதை பார்த்துட்டு அந்த பையன் ஒரு பார்ட்டிக்காண்டி சொத்தையே அழிச்சிருவா போல இருக்கே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். அந்த பார்ட்டி நடக்கிற பிளேஸை அந்த ஃபன்னி கையும் ரிச் கேர்ளும் சேர்ந்து டெக்கரேட் பண்றாங்க. நைட்டும் ஆயிடுது, எல்லாருமே வராங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ குக் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஃபன்னி கை ஏதோ டிராமா பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி எல்லாருமே சிரிக்க வச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ நான் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறான். கரண்ட்டும் ஆஃப் ஆயிடுது. அந்த ஃபன்னி கையும் ரிச் கேர்ளும் நாங்க அதை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே போறாங்க. அந்த ஹேண்ட்ஸப் பையன் நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிட்டு இருக்கான். அவன் குக் பண்ணுறதே ஹீரோயின் பார்த்து ஈன்னு சொல்லி இழிச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயின்காண்டி ஒரு கேக் வாங்கி வச்சிருப்பாங்க, அதை எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்ஸப் பையன் இந்த குக் ஆயிடுச்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு அதை ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோயின் கிட்ட நீ ஜாப் போயிட்டா ரொம்பவே பிஸி ஆயிடுவா, அதுக்குள்ள நம்ம ஒரு மூவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே இப்படியே பேசிட்டு இருக்கும்போது கரண்டும் வந்துடுது. ஹீரோவும் கேக் எடுத்துட்டு வரான். ஹீரோனுக்கு ஜாப் கிடைச்சதுனாடி அந்த கேக்கை வாங்கியிருப்பாங்க. ஹீரோன் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடா. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. போதையெல்லாம் மாத்தி ஒளரிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரூத் ஆர் டேர் விளையாடலான்னு சொல்லிட்டு அதை உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஃபன்னி கை அந்த ஹேண்ட்ஸம் பையன் கிட்ட உனக்கு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு திக்குன்னு இருக்கா. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அவன் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோனுக்கு உயிரே வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட கேட்கறாங்க உனக்கு ஆள் இருக்கா அப்படின்னு போது ஹீரோயின் போதையெல்லாம் எனக்கு ஆள் இருக்கு, நான் ஒருத்தனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் சொன்னதை கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆயிடுறான். அந்த ஹேண்ட்ஸம் பையனும் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோன் அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த போதையில கூட அல்ல தெளிவாயிரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் முழிக்கிறாங்க. ஹீரோனும் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு விழ போயிரு. அவளை ஹீரோவும் அந்த ஹேண்ட்ஸப் பையனும் தாங்கி பிடிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடித்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.